இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரின் பலன் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரின் பலன் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. முதலாவது வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதிய சுவிசேஷம், மார்க் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கிறேன், கேளுங்க. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேரினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். நடுக்கமும் தீயிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மதலேன் மரியாளுக்கு முதல் தரிசனமானார். பாருங்க, உயிரோடு எழுந்த
ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேறு எந்த மார்க்கத்திலையுமே தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக மரித்து 3 நாள் பூமியின் அடியிலிருந்து மீண்டுமா உயிர்த்து எழுந்து வந்ததாக சரித்திரம் கிடையாது. அவர் உயிர்த்தெழுந்து தம்முடைய சீசர்களுக்கு காட்சி கொடுத்தார். அதுபோல் ஒரு 3 தடவை அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவரோட கூட இருந்த மக்களுக்கு அவர் காண்பித்தார். 40 நாள் அவங்களுக்கு டீச் பண்ணார், பரலோகத்தை ஏறி பண்ணார். இதெல்லாம் நடந்த காரியங்கள். நான் இஸ்ரேலுக்கு போயிருக்கும்போது எல்லா இடத்தையும் நான் கண்ணார பார்த்துருக்குறேன். அவரை சிலுவையில் அறைந்த இடம், அவரை கல்லறையில் வைத்திருந்த இடம், அவர் உயிர்த்தெழுந்த இடம் எல்லாமே இன்றைக்கும் விட்னஸாக இருக்குது. தேவனுக்கு பிரியமானவர்களை மரித்து உயிரோடு எழுந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் அதே மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் நீங்கள் 1 படித்தா உங்களுக்கு தெரியும். ஓய்வினாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் முடியும்படி அவர்களை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டு தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி திறத்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். உங்களுக்கு இன்னைக்கு கூட பாருங்கள், இதே திசையில் ஒரு பழக்கம் உண்டு. ஒரு மனுஷன் மரித்து போனோம்னா கல்லறையில் வச்சுருவாங்க. 3 நாள் கிட்ட வர மாட்டாங்க. 3ஆம் நாளையில் அவங்க என்ன செய்வாங்கன்னா கல்லறையில் வந்து கல்லறையை ஓப்பன் பண்ணி என்ன செய்வாங்கன்னா அந்த பாடிக்கு சுகந்த வர்க்கம், அதாவது பாடி கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நறுமண தைலத்தை வச்சு என்ன செய்வாங்கன்னா அதை பதப்படுத்தி என்ன செய்வாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன செய்வாங்கன்னா பழையபடியும் அதே கல்லறையில் வைப்பாங்க. யோசிப்பினுடைய காரியங்கள் வரும்போது அந்த இடத்துல யாக்கோபு குறித்து எழுதப்பட்டிருக்குது இல்லைங்களா. 40 நாட்கள் தூக்கு கொண்டாடினாங்க, பாடி அவங்க பதப்படுத்தினாங்கன்னு சொல்லிக்கிட்டு. இன்றைக்கி சில சமயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா எகிப்து அப்புறம் இஸ்ரேலில் இருந்தெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மம்மீஸ்ன்னு சொல்கிறாங்க. மம்மீஸ்னால் என்ன? இறந்து போன மனுஷ சரீரத்தினுடைய பதப்படுத்தப்பட்ட அந்த பாடி தான் மம்மீஸ். இந்த இடத்துல பாருங்கள், முந்தின நாட்களில் பாலஸ்தீன நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு. மரித்து போனவர்களது உடல் அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறைக்குள் வைக்கப்படுவது வழக்கம். கல்லறை என்பது ஒரு நிலவர பூமி, ஒரு நிலவரை அல்லது பூமிக்குள்ளே என்ன செய்யும், ஒரு கோயாக இருக்கும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3 நாளில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மருத்துவர் உடலை சுகந்த வாசனை பொருளால் பதப்படுத்துவது வழக்கம். அந்த உடலை நாம் இந்த நாட்டில் மம்மீஸ்ன்னு சொல்கிறோம். மகதலேனா மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் கல்லறைக்கு வந்தார்கள். பெரிய கல்லை கல்லறை வாசலில் அடைத்து கல்லின் மேல் முத்திரையே வைக்கப்பட்டிருந்தது. அந்த கல்லறை ஓப்பனாக இருக்குது. ரொம்ப அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அந்த இடத்துல வாசலில் இருந்த ஒரு தேவதூதன் அவங்களுக்கு என்ன செய்கிறான், இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவங்களுக்கு என்ன செய்கிறான், விட்னஸ் கொடுத்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவங்க இந்த காரியங்கள் எல்லாம் சீஷர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்த நோக்கம் நமக்கு தெரியும். எபிரேயர் 9:22 எழுதப்பட்டிருக்குது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படும். இதைத்தான் எபிரேயர் 9:22 நம்ம பார்க்குறோம். 1 பேதுரு 1:19 அப்போஸ்தலர் 20:28 வசனங்களின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாதி தேவனாக இந்த உலகத்தில் இயேசுவின் நாமத்தினால அவதாரம் எடுத்தார். தன்னுடைய மாசில்லாத இரத்தத்தை ஜனங்களுடைய பாவங்களுக்காக சிந்தினார். 1 யோவான் 1:7 என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்கள், முந்தின மனுஷனாகிய ஆதாம் எப்படி மீறுதலின் நிமித்தமாக இந்த உலகத்தில் பாவத்தையும் சாபத்தையும் வரவழைச்சானோ, அதுபோல் பிந்தின ஆதமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா தேவனுடைய வார்த்தையை தன்னை அர்ப்பணித்து மரணம் பரிந்தும் தன்னை தாழ்த்தி என்ன செஞ்சார்னு சொன்னால் அந்த ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ணார். ஈஸி. நம்ம எப்படி ஆதாம் மூலமாக அந்த உலகத்துக்கு சாபம் வந்து நம்புகிறோமோ அதுபோல் பிந்தின ஆதாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் நிமித்தமாக என்ன செஞ்சது, நமக்கு மீட்பு வந்தது. அவர் சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் வாசித்தா உங்களுக்கு தெரியும். நம்முடைய மீறல் நிமித்தமாக அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினிய அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகள் நம்ம என்ன செய்கிறது, குணமாக்கின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களை,
மரித்து உயிர்த்தெழுந்த ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சீசர்கள் கூட வாழும்போது தன்னுடைய காரியங்களெல்லாம் சொன்னார். இப்படி என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, இப்படி சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பாங்க, 3 நாள் பூமியின் அடிகளை நான் இருப்பேன், 3 நாளைக்கு பிறகு நான் உயிரோடு எழுந்திருப்பேன்னு அவர் சொன்னார். சொன்ன காரியத்தை அவர் அப்படியே செஞ்சு முடித்தார்னு வேதத்தில் முற்றிலுமாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. அவருடைய சரீரம் ஒரே ட்ரிப் பலியிடப்பட்டதுனால தேவ சித்தன்படி அந்த மாசலா இரத்த நாம் இந்த நாட்களில் பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். எபிரேயர் 10:10 விலையேறப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினால் ஜனங்களுக்கு பாவமன்னிப்பாக மோசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிசாசுன்ற தலையை நசுக்கினார். இந்த மரணத்தை யார் யார் நம்புகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாகவே பாவ மன்னிப்பின் மோசனம் உண்டு. மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு ஏறி சென்றார். மனுக்களும் சிலுவை மரணத்தினால் ஏற்பட்ட காயங்கள் மூலமாக, அவருடைய சரீரம் பட்ட நொறுக்குதல் நிமித்தமாக சிந்திய இரத்தம் மூலமாக சரீரத்தில், ஆன்மாவில், ஆத்மாவில் நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போயினா எல்லாமே புதிதாக என்ன. அவன் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அவர் உயிர் தெழுந்ததுனால முதலாவது பாருங்கள் நமக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 6:14. 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதல் பலனானார். அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். நீங்கள் 1 கொரிந்தியர் 15, 23, 44, 45 வாசிச்சா உங்களுக்கு தெரியும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் இதை விட ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். எத்தனையோ விட்னஸ் இன்றைக்கி அவர் பரிசுத்தாய் நமக்குள்ளே இருக்கிறார் இல்லைங்களா? அவர் மரித்து உயிர்த்தெழுந்த முதலாவது நோக்கம் பிசாசுடைய கிரியையிலே அழிக்க. 2வது, அவர் நம்ம போல் வாழ்ந்தவர். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன அனுபவிக்கிறீங்களோ அத்தனையும் அவர் அனுபவிச்சுட்டு அவர் என்ன செஞ்சார்னா ஜீவனை கொடுத்தார். ஆகவே அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ, எப்படி சீசருடைய கண்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு ஏறி போனாரோ, அவர் பழையபடியும் திரும்பி வருவார்னு வசனம் அவ்வளோ தெளிவாக இருக்குது. கிறிஸ்தவ மக்களுடைய ஒரே நம்பிக்கையே உயிர்த்தெழுதல். நம்ம சொல்கிறோம் இல்லையா, எங்களுடைய கடவுள் மரித்து உயிரோடு எழுந்தார். அவரை நம்புற எங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டு? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு, பரலோகம் உண்டு, தேவதூதர்கள் உண்டு, மரித்து போன பரிசுத்தவான்கள் உண்டு. எவ்வளவு தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? ஆகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். உலக சரித்திரத்தை 2ஆக பிரிச்சிட்டார். கிறிஸ்துவுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு பின்பு. இங்கே யார் நீங்கள் எழுதினாலும் சரி, கிமு கிப்பின்னு தான் போடுறீங்க இல்லைங்களா? கிமுன்னு என்ன? ஆண்டவர் இந்த உலகத்தில் மனுஷனாக வர்றதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் கிமு. கிப்பின்னா என்ன? ஆண்டவர் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்ததுக்கு பிறகு நடந்த காரியங்கள். அவர் யூதாவில் உள்ள பெத்லெஹேமில் பிறந்தார். 30 வருஷம் தகப்பன் தாக்கி கீழ்ப்படிந்திருந்தார். 3 வருஷம் தேவனுடைய சித்தன்படி ஊழியங்களை செஞ்சார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி பண்ண அவர் என்ன செஞ்சார்? சிலுவையில் தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். கொல்கத்தாவில் கோரஸ் தலைமையில் 3 நாள் மரித்து உயிரோடு எழுந்தார். எத்தனையோ விட்னஸ். பரலோகத்துக்கு போனார். அப்போ அவர் போகும்போது சொல்லிட்டு போனார், நான் எப்படி போகிறேனோ அப்படியே நான் திரும்பவும் வருவேன். என்ற பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நாம் இருக்கும் இடத்துல நீங்களும் தங்கும்படியாக உங்களை நான் கூட்டு போவேன்னு சொன்னார். அந்த வார்த்தையை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். ஆகவே நிச்சயமாக சந்தோஷமாக இருங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் திறந்தபடினால பிசாசுடைய காரியங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. 2வது, நீங்கள் வாழக்கூடிய வழிமுறையை அவர் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார். 3வது, இன்னைக்கு பரிசுத்தாவியாக நமக்குள்ள அவர் வாசம் செய்கின்றார். 4வது, திருமுறை வார்த்தையின்படி நம்மளை பழையபடியும் பரலோகத்துக்கு கூட்டு போவார். அவர் பரலோகத்தில் எப்படி இருக்கிறாரோ அந்த உருவத்தின்படி, அது என்ன சாயலும் நமக்கு தெரியாது, தேவ சாயலும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, நம்மையும் மாற்றுவார். இந்த நம்பிக்கை தான் உயிர்த்தெழுதல் உள்ளது பெரிய காரியம். திரும்பவும் சொல்கிறேன், எந்த விதங்களாக இருந்தாலும் சரி, எந்த புராணங்களாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே தேவன் மனுஷ அவதாரம் எடுத்து மனிதனாக வாழ்ந்து ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்து இந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக அவர்
பாடுபட்டு அதுக்கு பிறகு உயிர்த்தெழுந்ததா சரித்திரம் கிடையாது. இயேசு ஒருவர் தான் ஜீவனுள்ள மெய்யான தெய்வம். அவரை நம்புங்க. அவர் உயிர்த்தெழுதலை நம்புங்க. உயிர்த்தெழுதல் வல்லமையை நம்புங்க. பிசாசின் கிரியில் அழிக்கப்பட்டதை நம்புங்க. உங்களுக்கு வாழ்கிறதுக்கு அவர் ரோல் மாடல் கொடுத்துட்டு போயிட்டார். அன்புடையே வாழுங்க. நிச்சயமாகவே நாமளும் மரித்தால் பரலோகத்துக்கு போவோம். இல்லாவிட்ட இப்போ அந்த விட ரேப்சர் நம்ம போக தயாராக இருப்போம். இந்த வார்த்தையில் உங்களுடைய இதயத்தில் அப்படியே விதைக்கப்பட்டுட்டோம். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உங்கள் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நீர் மரித்து உயிர்த்தெழுந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர். பிசாசின் தலையை முற்றிலுமாக சிலுவையில் நசுக்கினீர். சிலுவையில் ஆதி மனிதனாக ஆதாம் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் பிந்தின ஆதாமாய நீர் எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரை. உம்முடைய தழும்புகள் எங்களை சுகமாக்குகின்றது. வாழ்வின் முறையை கற்றுக் கொடுத்தீர். மாத்திரமில்லை ஆண்டவரை, பரலோகத்தில் எங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறீர். உம்முடைய வரியில் நீர் எங்களை எடுத்துக்கொள்ளும் போது நீர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே எங்களையும் மாற்றுவீர். தொடர்ந்து ஆண்டவரை இந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியாக வாழ தேவன் உதவி செய்யும். அப்படியே செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.